வணக்கம் தலைவா. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2026 நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசிசியோடைய பெண்டிங் நியமனங்கள் என்ன ஆகும். ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை சரிவர நிரப்பவே மாட்டாங்களா, டிசிசியில நிறைய முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்களா, டிசிசி நியமனங்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இவர்களுக்கு, எல்லாமே பார்க்கலாம். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல 2026 நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கண்டக்டர் லைசன்ஸ் சிஎல் மற்றும் டிஎல் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பா தேவை. அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் இதுவும் தேவை. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் எந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் ஸோ இந்த பணியிடங்களை நிரப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் வச்சு 2025 ஒரு 3274 பேர் எடுத்தாங்க. அதில் 2500 பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு ட்ரைனிங்ல இருந்து பணிக்கு போயிட்டாங்க. ஆனால் மீதி இன்னொரு 800 பேர் அந்தந்த மாவட்டத்தில் ஒரு 50, 20, 30, 10 இப்படி பெண்டிங் லிஸ்ட்ல வைக்கப்பட்டிருக்காங்க. வைக்கப்பட்ட நபர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மெரிட் லிஸ்ட்ல வந்த கேண்டிடேட். ஸோ நல்ல மதிப்பெண்கள் நல்ல ஸ்கோர் எடுத்து நல்ல மெரிட் லிஸ்ட்ல வந்த கேண்டிடேட்டுக்கு பணி வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஒன்றுமே அறக்குறையா இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ட்ரைனிங் பீரியட்ல வண்டி ஓட்டுறவங்க ஒரு இடத்துல வளைக்க கூட தெரியாது. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பணி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் வெளியே ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைய நிலவரம், கள நிலவரத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல ஒரு மிகச்சிறந்த கடுமையான விதிகள் விதிக்கப்படும். போக்குவரத்து கழகம் இப்படிதான் செயல்படணும் அப்படின்றது ஆட்சி மாற்றங்கள் வரும். அதுல பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல புதிய விதிகள் இயற்றப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. இந்த டிரைவர் கம் கண்டக்டர் இந்த நடைமுறையை அறவே ஒழிச்சிடுவாங்க. 2026 நோட்டிபிகேஷன்ல டிரைவர் ஒரு 8000 பேரும் கண்டக்டர் ஒரு 7000 பேர், ஸோ மொத்தமா ஒரு 15000 நபர்களை எடுக்க போறாங்க. இதற்கான அரசு அறிவிப்பு விரைவில் வரும். போக்குவரத்து கழகத்துல ஆண்களுக்கும் இலவசம் என்ற அறிவிப்பு வந்து விட்டால் அது நடைமுறையில கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதிக அளவு டிரைவர் கம் கண்டக்டர் பீப்புள்ஸை நாம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க என்ன செய்யணும், இப்போ நீங்க செய்ய வேண்டிய சில முக்கியமான கடமைகள் போக்குவரத்து கழகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து தயார் நிலையில உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது, கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடினம். ஸோ கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ் முதல் உதவி சான்றிதழ்களை பெற்று அதை கொண்டு ஆர்டிஓ அலுவலகத்தில் காண்பித்து கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக் கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.